மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், ஹalleluya. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், ஹalleluya. ரோமருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். ஏன் மரியாளை அழைத்ததான கிறிஸ்து உங்களை அழைக்கின்றார், என்னை அழைத்திருக்கிறார் என்று சொன்னார். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். யாரா அறிந்திருக்கா? நான் அறையப்பட்டிருக்கிறேன் என்பதை அறிந்தவங்களாம் யாரு? அறிந்திருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. அப்ப என்னுடைய பழைய மனுஷன் அடிக்கப்பட்டுட்டான், அறையப்பட்டுட்டான். இப்ப ஒரு புது மனுஷன் வந்துட்டான். ஆமாவா இல்லையா? அறையப்பட்டதே நினைக்காதீங்க, மரித்ததே நினைக்காதீங்க. மரித்த கிறிஸ்து அல்ல, எனக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்கிறது உயிர்த்த கிறிஸ்து. இதே சொல்லி நான் அறையப்பட்டிருக்கிறேன், சிலுவையிலே அறையப்பட்ட பழைய சுவாபங்கள்லாம் அறையப்பட்டிருக்கிறது. எதுக்காக சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறோம்னா 5வது வசனத்துக்கு வாங்க. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயல். சொல்லுங்க, உயிர்த்தெழுதலின் சாயல். பழைய மனுஷன் என்ன சொல்லுவான்? என்னால முடியாது, நான் பாவி, அது இது என்னால என்னென்னலாம் முடியாதோ அதெல்லாம் சொல்லுவான். ஆனா 6:5 சொல்லும் பொழுது மரிக்கவில்லை, நான் உயிர்த்திருக்கிறேன். சொல்லுங்க, நமக்குள்ள இருக்கிறது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிறது சாவை விழுங்கிய கிறிஸ்துவின் வல்லமை. எனக்குள்ள இருக்கிறது அதிகாரமுள்ள வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது சத்தியமான வார்த்தை. அதிகாரம் கையிலே, ஆளுவேன் தேசத்தை. சொல்லுங்க, இது பாடலுக்காக எழுதப்பட்ட வார்த்தை, வசனம், சத்தியம். ஆமென். அவர் நமக்குள்ள வந்ததே நம்ம ஆள்றதுக்காகத்தானேங்க. ஹல்லேலூயா.